அதிமுகவை ஒருங்கிணைக்க போராடுவதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியிருந்த நிலையில் அதிமுகவில் சேர 6 மாதம் பொறுமை காக்க வேண்டும் என ராஜன் செல்லப்பா கருத்து தெரிவித்தது பேசு பொருளாக இருக்கிறது. நான் மட்டும் இல்ல, நான் சின்னம்மா டிடிவி தினகரன் எல்லாமே இணைந்து இந்த இவங்க அதிமுகவில் உருவாக்கினாங்களாம், பிறந்து வளர்ந்தவங்க தானே. அதனாலதான் சொல்றேன் எல்லாரும் ஒன்று சேரணும் சொல்லி. ஒன்று சேர்ந்தாதான் ஜெயிக்க முடியும்னு சொல்றேன். அதெல்லாம் ஒன்று சேர முடியாது, நான் ஜெயித்து காட்டுவேன்னு. இப்ப என்னாச்சு? தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே நடந்த நிகழ்ச்சியில்தான் அதிமுகவை ஒருங்கிணைக்க தொடர்ந்து போராடுவதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டு பேசினார். பிரச்சனைகளை பேசி தீர்த்துக் கொள்ளலாம் என்றும் வேறுபாடுகளை மறந்து அனைவரும் ஒருங்கிணைந்தால்தான் அதிமுகவிற்கு வாழ்வு எனவும் குறிப்பிட்ட ஓ பன்னீர்செல்வம் அதற்காக டிடிவி தினகரன், வி.கே. சசிகலா ஆகியோருடன் தாமும் அதிமுகவை ஒருங்கிணைக்க எந்த நிபந்தனையுமின்றி தயாராக இருப்பதாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் சேர்க்க வேண்டும் என்றால் சில நிபந்தனைகளை அவர் பின்பற்ற வேண்டும் என்று திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ராஜன் செல்லப்பா கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் திருவாதவூரில் செய்தியாளர்களை சந்தித்த ராஜன் செல்லப்பா, நீதிமன்ற இடையூறுகளை ஏற்படுத்தாமல் 6 மாதங்களுக்கு அமைதியாக இருந்தால் கட்சியின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமியிடம் பேசி அதற்கான ஏற்பாட்டை செய்வதாக கூறியுள்ளார். அருமையனன் ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், வேறு யாராக இருக்கட்டும், இந்த அதிமுக வளர வேண்டும் நினைத்தால் நீங்கள் எல்லாம் வழக்கு மன்றத்துக்கு போகவே கூடாது. அப்போ ஒரு 6 மாதம் பொறுமையாக இருங்க. நான் எங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எடப்பாடியாட்ட போய் கேட்குறோம், அண்ணே நல்லா இருக்குண்ணே சேர்த்துக்கோம்னு கேட்குறோம். ராஜன் செல்லப்பா போன்றோர் பொதுவெளியில் கருத்துக்களை கூறி சர்ச்சையை உண்டாக்கினாலும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் மீண்டும் இணைப்பது குறித்த அவரது கருத்து வரவேற்கத்தக்கது என பத்திரிகையாளர் துரைக்கருணா கூறியுள்ளார். 2024ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்தே டிடிவி தினகரன், வி.கே. சசிகலா, ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் கட்சியை ஒருங்கிணைக்க விரும்பினாலும் எடப்பாடி பழனிசாமி அதற்கு தடையாக இருப்பதாகவும், கட்சியை ஒருங்கிணைத்தால் மட்டுமே அதிமுகவிற்கு ஆட்சி அதிகாரம் கைகூடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வரவேற்கத்தக்க அறிவிப்பாக தான் நான் பார்க்கிறேன். 6 மாதம் அல்ல, 1 மாத காலத்திற்குள்ளே அமர்ந்து பேசிய அனைவரும் கட்சியை ஒற்றுமைப்படுத்தி வலிமைப்படுத்தி வலுவான கூட்டணியை உருவாக்கினால் மட்டுமே அதிமுகவுக்கு எதிர்காலம் இருக்கிறது என்பதை அவர்கள் உணர வேண்டும். மீண்டும் அதிமுகவில் ஓபிஎஸ் இணைவாரா என எதிர்பார்ப்பு எழுந்துள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமியால் அதிமுக பின்னோக்கி செல்வதாக ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ஜெயப்பிரதீப் பேசி வீடியோ வெளியிட்டுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அம்மா அவருடைய ஆட்சி காலத்தில் 10 ஆண்டுகள் முடங்கியிருந்த திராவிட முன்னேற்ற கழகம் தற்போது இந்திய அளவில் முதன்மை கட்சியாக உருவாகி கொண்டு இருக்கிறது. நம்மளுடைய சகோதரர்கள் பிரிவினைவாதத்தை கொண்டு வந்து தற்போது வரை அவர்கள் எந்த ஒரு மாற்றமுமே எந்த ஒரு இதுவுமே செயல்புரியாத காரணத்தினால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த விவகாரம் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.